Hello everyone, welcome to Nether Academy. உங்களுக்கு தெரியும் அந்த MAWS எக்ஸாம் இந்த ஜூன் மாதம் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு எல்லோரும் ப்ரிப்பரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி டிசைன் பண்ணணும், அந்த ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எந்த ஏரியாஸ் எல்லாம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும், எந்த மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணணும், எங்கேருந்து உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் கிடைக்கும், அதெல்லாம் ஒரு வாட் வி கால் இட்ஸ் அ தாட்ஃபுல் சப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெக்கானிக்கல் எக்ஸாமுக்கு மீன்ஸ் டிப்ளமா லெவல் மெக்கானிக்கல் எக்ஸாமுக்கு ஒரு லாஸ்ட்டு சம்திங் அரௌண்ட் 13 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர் மெயினாக இப்போ 4 கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருந்து யூனிட் வைஸ் எப்படியெல்லாம் வெயிட்டேஜ் கொடுத்து அந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த வாட்டி இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன யூனிட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும், எங்கேருந்து ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வருவாங்க எல்லாம் பார்க்குறதுக்கு பேக்ரவுண்டில் பார்க்க முடியும். உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நோட் பண்ணிவிடுங்க. பெர்சன்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது கொஸ்டின்ஸ் தான். இது அந்த 10 யூனிட்ஸ். ஓகே, இது கொஸ்டின்ஸ் தான். அவுட் ஆஃப் 200 எவ்வளோ கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அந்த கொஸ்டின்ஸோட பெர்சன்டேஜ் வைஸ் இவ்வளோ பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் 10 யூனிட்ஸ் தான். ஸோ 1 யூனிட் தான் 10% தான் ஐடியல் கேஸ், 20 questions from each unit. ஆனால் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்காங்க. we will see, we will examine the table. okay, so first அந்த 4 எக்ஸாம் இது ரீசெண்டாக நடந்த லாஸ்ட் டிப்ளமா லெவல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். ஓகே, ஃபோர்மேன் ஃபார் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அதுக்காக நடந்த எக்ஸாம். அதில் இப்படி தான் ஸ்ப்ளிட் வந்திருக்காங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட். நெக்ஸ்ட் 2019 அதுக்கு முன்னாடி டிப்ளமா லெவல் எக்ஸாம் நடந்திருக்காங்க. அந்த ஆட்டோமொபைல் எடுக்கல, ஒன்லி பியூர் மெக்கானிக்கல் அதுதான் MAWSக்காக தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் 2019 எக்ஸாமோட ஸ்ப்ளிட். அதுக்கு முன்னாடி 2012 எடுத்திருக்காங்க. ரீசெண்டாக ஓவர் த இயர்ஸ் டிஎன்பிஎஸ்சி எப்படி ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படி தான் பார்க்க போகுது. இது 2011. ஓகே, ஸோ இது MAWSக்கு மட்டும் இல்லை, யூனோ அந்த ஃபோர்மேன் அண்ட் MBA ஆல் திஸ் டிப்ளமா எக்ஸாம்ஸ் ஆர் இன் பைப்லைன். ஓகே, ஸோ அதனால எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஜெனரலாக ஒரு ட்ரெண்ட் மாதிரி நீங்கள் பார்த்துருந்தோம். இங்கே பார்த்தா வாட் ஷுட் பி த கன்க்ளூஷன், இல்லை என்ன கன்க்ளூஷன் உங்களுக்கு இங்கே எடுக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட்ல பின்னாடி பார்க்கலாம். ஓகே, 2011 பார்த்தா அந்த ஒரு ட்ரெண்ட் எதுவும் சொல்ல முடியாது. கொஞ்சம் வாட் வி கால் அன்எக்ஸ்பெக்டான மாதிரி ட்ரெண்ட் பார்த்துருக்கேன். அதை எப்படி சொல்றேன்னா, அந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் 17 கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு, 14%. ஹீட் பவர் இன்ஜினியரிங், தெர்மல் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அதுதான் ஹையர் பெர்சன்டேஜ் வந்திருக்காங்க. ஆனால் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் 5 and 10% கம்மி தான் வந்திருக்காங்க முன்னாடி எல்லாமே. ஓகே, சிம் இல்லை, கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் அந்த டைமில் சிலபஸில் இல்லை, அதனால வரல. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்னும் ஒரு கொஸ்டின் தான் வந்திருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் லீவ் இட் நோ. ஸோ முதல்ல எப்படி இருந்தது, ஹீட் பவர் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி கூட சொல்லிடலாம். 15.8 60% இருக்காங்க. ஆனாலும் ஹீட் பவரும் அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இதுதான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 2012 வந்தான். ஸோ வி வில் எக்ஸ்பெக்ட் இதே பேட்டர்ன் தான், 1 இயர்க்கு அப்புறம் தானே. ஸோ இதே பேட்டர்ன் தான் வருவாங்க, அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி இல்லை, சேஞ்சஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பெர்சன்டேஜ் அதிகமாகிடுச்சு. ஓகே, ஸோ அது முடிச்சு பார்த்தா ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி நிறைய கேட்டிருக்காங்க கம்பேரிட்டிவ்லி. தென் மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஹீட் பவர் இன்ஜினியரிங், தென் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், ஃப்ளூயிட் மெஷினரி அது மட்டும்தான் ஒரு எக்ஸெப்ஷன். ஒரு மெக்கானிக்கல் கோர் சப்ஜெக்ட்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் மட்டும்தான் ஒரு எக்ஸெப்ஷன். பாக்கி எல்லாமே மெக்கானிக்கல் கோர் சப்ஜெக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஹீட் பவர் இன்ஜினியரிங் அதுதான் ஹையர் பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே ஒரு ட்ரெண்ட் செட் ஆயிடுச்சு. மீன்ஸ் மெக்கானிக்கல் ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸ்னா ஹையர் பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. நவ் 2019க்கு வந்தால் 2019 2023 2 கொஸ்டின் பேப்பரும் பார்த்தாலும் அந்த ட்ரெண்ட் எல்லாமே பிரேக் ஆயிடுச்சு. ஈக்குவல் வெயிட்டேஜ் ஃபார் ஆல் த யூனிட்ஸ் அந்த மாதிரி வந்திருக்காங்க, எக்ஸப்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன் 2023. ஓகே, 2023 எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸுக்கு 5% தான் கேட்டிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு தெரியும் ஒன் ஆஃப் த யூனிட். ஸோ யூ ஷுட் எக்ஸ்பெக்ட்
10%. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு half தான் கேட்டிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் பாக்கி இடத்துல கேட்டிருக்காங்க. மெயின்லி ஹீட் பவர் இன்ஜினியர் தான் அதிகம் கேட்டிருக்காங்க, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ட்ரெண்ட் பார்த்தா எல்லா யூனிட்டுக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ முன்னாடி இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கோட இம்பார்ட்டன்ஸ் இங்கே வரும்போது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஓவர் த இயர்ஸ். ஓகே, ஸோ கரெக்ட் அதேபடி தான் 2 வருஷம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் என்ன இன்ஃபரன்ஸ் உங்களுக்கு எடுக்க முடியும்? நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லேர்ன் பண்ணணும். ஓகே, மெயின்லி இண்டஸ்ட்ரியல் மேனேஜர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அந்த ட்ரெண்ட் மாறாது. கண்டிப்பாக இதுக்குள்ள இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வரும் சான்ஸ். ஓகே, தென் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. ஓகே, இது மூணும் ட்ரெண்ட் எது இருந்தாலும் மாறாது, முன்னாடி ஒன்றும் மாறல. ஓகே, ஸோ நீங்கள் எல்லா யூனிட்டுக்குமே எந்த டாபிக் அந்த சிலபஸில் அண்டரில் வரனா ஈவன் தட் சிங்கிள் வேர்ட் அந்த டாப்பிக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இந்த ஒரு அனாலிசிஸ், இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அனாலிசிஸ், அது பார்க்கும்போது TNPSC is going to ask equal weightage of questions from each and every units. Okay, அதுதான் இப்போத்த information. This is based on facts. Okay, not about our feelings or something. It is purely based on facts. Our conclusion is they are going to ask questions equally from each and every unit. Okay, இங்க mechanics of materialsல ஒரு what we call ஒரு exception இருக்காங்க 13%. அந்த electricalல கேட்காத மீன்ஸ் அந்த கோட்டா எலக்ட்ரிக்கல் கோட்டா மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்காங்க இங்க. ஓகே, ஆனால் எக்ஸாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் தமிழ்நாடு டான்சி நினைக்கிறேன். எஸ், தமிழ்நாடு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கார்பரேஷன். ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? ப்ரொடக்ஷன் தான் அதிகம் கேட்குவாங்க, இல்லைன்னா சிம் தான் அதிகம் கேட்டிருக்கணும். பிகாஸ் இட்ஸ் எ ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ஆனால் மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்காக எக்ஸாம் நடத்துது இங்கே? பட் MAWS ஆனால் இது ஒரு வாட்டர் சப்ளை அண்ட் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அது இங்கே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. தே ஹாவ் கிவன் இம்பார்ட்டன்ஸ் டு யுவர் சிலபஸ். ஓகே, கொஸ்டின்ஸ் அந்த இம்பார்ட்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ யூ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், கோன் வித் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். எல்லா போர்ஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நீங்கள் டைம் செட் பண்ணிடுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துருங்க. ஓகே, அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும் எந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் வருவாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ. எந்த ஹெல்ப் வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நம்ம காண்டாக்ட். யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் எனி டைம். ஓகே, தேங்க்யூ.